சவாரி கடல் காற்றை சுவாசித்து இன்பமாய் பயணிக்கிறோம் But அவ்வளவுதான். you know there are so much powerful engine in the underneath the ship. ஆனால் அந்த கப்பலின் அடித்தளத்தின் கீழே சக்தி வாய்ந்த இன்ஜின்கள் இயங்குகிறதை அறியோம். That is the engine which makes the ship move. அந்த கப்பல் ஓடுவதற்கு அந்த இன்ஜின் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது. The same way our prayer is an engine. அதே விதமாகத்தான் நம்முடைய ஜெபம் தான் திருச்சபை இயக்குவிக்கும் இன்ஜின் ஆகும். Hallelujah. ஹல்லேலூயா. Somebody asked Billy Graham, பில்லி கிரஹாம் ஒருவரிடம் கேட்டார், what is the secret of your ministry? ஐயா பில்லி கிரஹாம் அவர்களே, உங்களுடைய ஊழியத்தினுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? God is using you so much great. இவ்வளவு பெரிதாய் தேவன் உங்களை பயன்படுத்துகிறாரே. And Billy Graham sat and he said, I'll tell you the secret. பில்லி கிரஹாம் அவர்கள் அமர்ந்து நான் ரகசியத்தை சொல்லுகிறேன் So என்றார். this person was very excited. அதை கேட்டவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல. So he took a paper and pen. ஒரு பேனாவை எடுத்தார், எழுத ஆரம்பித்தார். Solunga, yeah, tell me, I'll ஐயா, write down the secret. சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்க, எழுதிக்கிறேன். Billy Graham said, the first point, பில்லி கிரஹாம் சொன்னார், முதல் the first குறிப்பு, secret, முதல் ரகசியம் prayer. ஜெபம். So you really prayer. ஜெபம்னு எழுதிட்டாரு. So the second secret I'm going to tell you. இரண்டாவது ரகசியத்தை சொல்றேன் கேளுப்பா. And this man said, tell me, pastor. ஐயா சொல்லுங்கய்யான்றாரு. Prayer. ஜெபம் என்றார். And third secret, மூன்றாவது ரகசியமும் prayer. ஜெபமே. These are the three secrets of my ministry. இதுவே என் ஊழியத்தின் வெற்றிக்கான மூன்று ரகசியங்கள் My என்றார். dear brothers, என் அன்பு சகோதரர்களே, sometimes we do everything and we forgot to pray. சில நேரம் எல்லாத்தையும் செய்வோம், ஜெபிக்க மட்டும் மறந்துடுவோம். And we encourage everything in the church. சபையில எல்லாரையும் உற்சாகப்படுத்துவோம். We encourage the worship. ஆராதனையை ஊக்குவிப்போம். We encourage the music ministry. இசை ஊழியத்தை தட்டி கொடுப்போம். We encourage the Sunday school ministry. ஞாயிறு பள்ளி ஊழியத்தை உற்சாகப்படுத்துவோம். We encourage the hospitality ministry. விருந்தோம்பல் ஊழியத்தை தட்டி கொடுக்கிறோம். We encourage every ministry, but we forget to encourage the prayer ministry. திருச்சபை இயங்குவதற்கு தேவையான அனைத்து வகை ஊழியத்தையும் ஊக்குவித்து Because we உற்சாகப்படுத்துகிறோம், ஆனால் ஜெப ஊழியத்தை often fail மறந்துவிடுவோம். to realize prayer is the foundation. ஜெபம் தான் அனைத்துக்கும் அஸ்திபாரம் என்பதை உணர்ந்து கொள்ள தவறிவிட்டோம். I'll tell you a funny story. நான் ஒரு வேடிக்கையான கதை சொல்லுகிறேன். A beautiful small village in Scotland. ஸ்காட்லாந்திலே ஒரு அருமையான அழகான சிறு கிராமம் இருந்தது. Very beautiful. மிக அழகான கிராமம். Everything was ordered. எல்லாமே சீரும் சிறப்புமாய் இருக்கும். Nice school. மிக அருமையான வீடுகள். Nice small churches. நல்ல அங்கங்கே சிறு சிறு சபைகள் பார்ப்பதற்கு அழகாய் இருக்கும். In the morning, students go to school in order, in line. காலையில பார்த்தா மாணவர்கள் எல்லாரும் வரிசையா ஸ்கூலுக்கு போவாங்க. All the grass and the parks, everything is being maintained very well. புல்லினங்கள் பூங்காக்கள் சிறப்பாக பராமரிக்கப்பட்டிருக்கும். But often the people complain ஆனா அடிக்கடி மக்கள் என்ன குறை சொல்வாங்கன்னா, because there was a whiskey factory in that village. அங்க அந்த கிராமத்துல ஒரு விஸ்கி மதுபான தொழிற்சாலை இருந்துச்சுங்களாம். So the people always complain அதனால மக்கள் எப்பவுமே அதை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. because of this whiskey factory. இந்த மதுபான தொழிற்சாலை இருக்கிறதுனால Our village is getting very bad name. எங்க கிராமத்துக்கே கெட்ட பேர் வருதுங்கய்யா. So they complain to all the authorities, the municipal authorities. நகராட்சி அந்த இருந்த முனிசிபல் மாநகராட்சி அதிகாரத்திலே புகார் கொடுத்தார்கள். Nothing happened. ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியல. So they went to the court நீதிமன்றத்தையும் அணுகினார்கள். and nothing happened ஒண்ணும் நடக்கல. because they are getting income tax from that whiskey factory. ஏன் மதுபான தொழிற்சாலை தான் உங்களுக்கு கொடுக்கறானே லஞ்சம், வரி கொடுத்துறான். So they wanted to get rid of this factory. ஆனால் கிராமத்து மக்களோ தொழிற்சாலையை துரத்தணும்னு நினைக்கிறாங்க. Because whoever comes into that village, first thing they see is that factory. கிராமத்துக்குள்ள புதுசா யார் வந்தாலும் கண்ணுல முதல்ல மதுபான தொழிற்சாலை தான் தெரியும். So one day, ஆகவே ஒரு நாள் the members of the church, திருச்சபையின் அங்கத்தினர் எல்லாரும் they decided to have an all night prayer. முழுஇரவு ஜெபம் நடத்தலாம்னு முடிவெடுத்துட்டாங்க. So they wanted to do all night prayer. Everybody joined together. எல்லாரும் சேர்ந்து முழுஇரவு ஜெபம் நடத்தி ஒண்ணா கூடி வந்துட்டாங்க. They wanted God to intervene தேவன் இதுல தலையிட வேண்டும் என்று விரும்பினார்கள். because nobody took any action. அரசாங்கத்தின் சார்பில யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. தேவனை கூப்பிட்டாங்க So உதவிக்கு. they started to pray. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. Both churches members gathered and they were crying out with power and Holy Spirit. திருச்சபையின் அங்கத்தினர் எல்லாரும் ஒன்றாக கூடினார்கள். வல்லமையோடு பரிசுத்தாவின் நிறைவில் தேவனுக்கு முன்பாக கண்ணீர் விட்டு கதறினார்கள். At 1 o'clock, நள்ளிரவு 1 மணி, there was a heavy thunderstorm. ஒரு மிகப்பெரிய இடியோடு கூட காற்று வீசுகிறது. There was a lightning. மின்னல் அடிக்கிறது. To their surprise, இவங்களுடைய ஆச்சரியத்துக்கு the lightning hit the whiskey factory. அந்த மின்னல் மதுபான தொழிற்சாலை மேல இடியா விழுந்துருச்சு. And it burned the whiskey factory to ground. மதுபான தொழிற்சாலை அப்படியே எரித்து சாம்பலாக்கி. Now I don't want you to say hallelujah now. இப்ப அல்லேலூயா சொல்றாதுங்க, கொஞ்சம் அவசரப்படாதுங்க.
People just like you, they were all excited. எல்லாம் அன்னைக்கு உங்கள மாதிரி தான் அப்படியே குதூகலத்துல பூரிச்சிட்டாங்க. Next day morning, அடுத்த நாள் காலையிலேயே Sunday sermon was ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் என்ன தெரியுமா? the power of God. தேவனுடைய வல்லமை. The power of God. தேவனுடைய வல்லமை. They were all happy and thanking God. எல்லாரும் சந்தோஷமா தேவனுக்கு நன்றி சொல்லுகிறார்கள். So the board members of this whiskey factory and the owners, அந்த மதுபான தொழிற்சாலையுடைய உரிமையாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் they applied for insurance. இப்பொழுது ஆயுள் காப்பீட்டுக்காக ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தவங்க. So the insurance to build their factory again. மின்னல் அடிச்சு எரிந்து போன மதுபான தொழிற்சாலையை திரும்பவும் கட்டுவதற்கு அந்த காப்பீட்டு கழகம் பணம் கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. And the insurance said, அந்த காப்பீட்டாளர் சொன்னார்கள், sir, if it was an accident, ஐயா அது ஒரு விபத்தா இருந்திருக்குமானா, if it was a burn by like a spirit or something happened by accident, we would have helped you. உள்ளே தயாரிக்க முடி வைத்திருந்த எரிபொருள் இல்லாவிட்டால் மின்கசிவு ஏற்படுத்த விபத்தினால எரிஞ்சு போயிருந்தா நாங்க உங்களுக்கு சந்தோஷமா காசு கொடுப்போம். But since this is considered as an act of God, ஆனால் இந்த காரியம் தேவனுடைய ஒரு செயலாக கருதப்படுகிறபடியால், இல்ல உன்ன கை தட்டாதீங்க, அவசரப்படாதீங்க. and they said, சொன்னாங்க, because it is acts of God, இந்த மதுபான தொழிற்சாலை எரிந்து போனதற்கு தேவனுடைய செயல் காரணம் என்று it was கருதப்படுகிறபடியால், not in our insurance policy to cover. இது எங்களுடைய அந்த காப்பீட்டு கொள்கையில நாங்க பணம் கொடுக்கிற விதியில இல்லங்க. So அதனால the owner got very frustrated. அந்த உரிமையாளர் ரொம்ப விரக்தி அடைந்து விட்டார். So he put a case against the church members. சபை அங்கத்தினருக்கு விரோதமா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து விட்டார். He said, அவர் சொன்னார், because of these people, my building got burnt. இந்த ஜனங்கள்னால தான் எங்க கட்டடம் எரிஞ்சு போயிடுச்சுங்கன்னு சொன்னார். So the case came to the trial court. இப்பொழுது வழக்கு நீதிமன்றத்தில் வந்தது. அங்க ஜட்ஜ் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீதிபதி உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் சொல்றாரு, என்னையா whiskey factory owner சொல்றான் கடவுள் பண்ணாருன்னு, but the church members are denying it. மதுபான தொழிற்சாலை உரிமையாளர் சொல்றான் கடவுள் வந்து எங்க ஆலய கொளுத்திட்டாருன்னு, ஆனா சபை அங்கத்தினர்களோ அதை விசுவாசிக்காம இருக்கிறீங்களே, ஒண்ணுமே புரியல என்னங்கன்னு கேக்குறாரு. You understand? புரியுதா உங்களுக்கு? They are saying the people who pray to God are denying it's God's act. ஆண்டவரே இறங்கும் என்று ஜெபித்த மக்கள் அது தேவனுடைய செயல்தான் என்று ஏற்றுக்கொள்ள மறுதலிக்கிறார்கள். But the owner of the whiskey factory says this is God's act. ஆனால் மதுபான தொழிற்சாலை உரிமையாளரோ இது தேவனால வந்ததுதான் சொல்றாரு. See, sometimes we are not serious about our prayer. சில நேரங்களில் ஜெபத்து குறித்து கருத்தோடு நாம் இருப்பதில்லை. We pray, ஜெபம் பண்றோம், when challenges come, சவால்கள் வரும்போது, and we leave and go away. Oh, maybe this is not it. உடனே விட்டுட்டு போயிடும், ஒருவேளை இது நமக்கு இல்ல போல இருக்கு அப்படின்னு. We have to be very careful. நீங்கலாம் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். Hallelujah. Hallelujah. We need to raise up prayer warriors. நல்ல ஜெபிக்கும் ஜெபவீரரை நாம் எழுப்ப வேண்டும். Because we can easily discourage in the ministry. ஊழியத்தில் நம்ம ரொம்ப எளிதில் சோர்ந்து போவதற்கு ஏதுவானவர்கள். If that can happen to Moses, மோசேக்கே அப்படி நடந்திருக்க கூடுமானால், sure it could happen for us too. நிச்சயம் நாம் அதுக்கு விதிவிலக்கா இருக்க முடியாது. Hallelujah. 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 A pastor's role is to equip people. ஜனங்களை தகுதி நிலை அடைய செய்வதே ஒரு போதகனின் பங்கு. They have to challenge people. அவர்கள் மக்களுக்கு சவால் விட வேண்டும். They have to make sure they have tools to do ministry. திருச்சபை மக்கள் ஊழியம் செய்வதற்கு கருவிகள் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். You know, in America they did a survey. அமெரிக்காவில் ஒரு பெரிய ஆய்வு மேற்கொண்டார்கள். When new people come, புதிய ஆட்கள் சபைக்கு வரும்போது, why are they coming to church? ஏன் அவர்கள் சபைக்கு வருகிறார்கள் என்று கருத்து கேட்டார்கள். Many people said it's because of the pastor. நிறைய பேர் அந்த போதகரால தாங்க நான் சபைக்கு வரேன்னு சொன்னாங்க. Because of the preaching. பிரசங்கத்தினால தான் வரங்க. But when we saw the survey, ஆனால் அந்த ஆய்வை கவனித்த போது 80% people said, 80% மக்கள் சொன்னார்கள், I'm coming to church நான் சபைக்கு ஏன் வரேன்னா, because the person sitting next to me was a very nice person. என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க ரொம்ப நல்லவங்க, அதனால தான் நான் வரேன்னு சொன்னாங்க. They made me feel welcome to church. சபைக்கு வந்தாலே வரவேற்கப்படுகிற உணர்வு கொடுத்துட்டாங்க. That's why I wanted to feel like coming to this church. அதனால தாங்க இந்த சபைக்கு வர வேண்டும் என்று உணர்ந்தேன். It's not about your preaching. உங்க பிரசங்கத்தினால எதுவுமே இல்லங்க. You can do all the research in the Bible. ஒட்டுமொத்த வேதத்துல இல்லாத புல்லாத ஆராய்ச்சிலாம் நீங்க You can செய்யலாம். pour out your heart that morning. அன்று காலை இதயத்தை நீங்கள் கொட்டி தீர்க்கலாம். But don't expect people to come. ஆனா அதுக்காக ஜனங்கள் வரணும்னு எதிர்பார்க்க கூடாது.
You have to train people in your church. உங்கள் திருச்சபை மக்களை நீங்கள் சிறப்பாக பயிற்றுவிக்க வேண்டும். So when newcomers come, புதுசா யாராவது சபைக்கு வரும்போது the first point of contact, முதல் அவங்க யாரத்தோடு சந்திக்கிறாங்களோ that's where their impact is. அதுதான் அவங்களை நிலைத்திருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். So you have to train your congregation before. அதுக்கு முன்னாலேயே அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் விதம் உங்கள் சபை மக்களை பயிற்சி கொடுத்துறணும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Are you a Sunday school teacher? நீங்க ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியரா? Or are you a small group leader? இல்லாவிட்டால் ஒரு ஜெபக்குழு தலைவரா இருக்கிறீர்களா? Find people in your church who can do that. உங்க சபையில அதை செயல்படுத்தக்கூடிய யாராவது தேடி கண்டுபிடிங்க. Give them the in charge. அந்த பொறுப்பை உங்க கையில கொடுங்க. Let them do it. அவங்க அதை செய்யட்டுமே. See, when you take a company, ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலே manager does not do the whole thing. மேலாளரா இருக்கிறார், அவரே எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்ய மாட்டாரு. He just sits in the chair in this room. அவர் அந்த அறைக்குள் இருக்கிற இருக்கையில உட்கார்ந்து இருப்பார், அவ்வளவுதான். He has a supervisor under him. தனக்கு கீழ் ஒரு மேற்பார்வையாளர் Then இருப்பார். he has a head supervisor. அதற்கு பின்பு ஒரு தலைமை Then he மேற்பார்வையாளர், has an assistant. அவருக்கு There உதவியாளர். are 3 or 4 levels of leadership. 3-4 நிலையில் தலைமைத்துவம் இருக்கும். That's why the company runs very well. Everybody makes sure the company runs well. அதனால்தான் அனைவருமாக சேர்ந்து நிறுவனம் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் இயங்க உறுதிமொழி The எடுக்கிறார்கள். same way, we have to train people in our ministry to do the work. அதே விதமாக ஊழியத்திலும் மக்கள் சரியாக பணி செய்ய நாம் பயிற்றுவிக்க வேண்டும். A church growth experts always told, திருச்சபை வளர்ச்சியை கருத்தறியும் நிபுணர் எப்பொழுதும் சொல்லுவார்கள், they say அவர் சொல்லுகிறார்கள், a church should have 1 or 2 new groups every year. ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருச்சபையிலே 1-2 புதிய குழுவினராவது இருக்க வேண்டுமாம். They have to start a new 2 or 3 groups every year. ஒவ்வொரு வருஷமும் ஒரு சபையில குறைந்தபட்சம் 1-2-3 புதிய குழுவையாவது உருவாக்க வேண்டுமாம். So when more people want to share their faith, the more they draw people. எவ்வளவுக்கு அதிகமான மக்கள் தங்கள் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்கிறார்களோ அவ்வளவுக்கு அதிகம் வெளியாட்களை கவர்ந்து எடுத்துக் கொள்வார்கள். God has designed us to be able to work, but he didn't intend it for us to do alone. செயலாற்ற வல்லவர்களாகத்தான் தேவன் நம்மை உருவாக்கி வடிவமைத்திருக்கிறாரே ஒழிய நாம் மட்டும் தனித்து இயங்குவதற்கு ஏதுவாக நம்மை அவர் நிர்ணயிக்கவே இல்லை. He designed the church to pull together and accomplish a great, so we don't have to do it. எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து பெரிய காரியத்தை சாதிப்பதற்கு ஏதுவாக தான் வடிவமைத்திருக்கிறார் ஒழிய நாம் மட்டும் தனியாய் இயங்குவதற்கு நம்மை வடிவமைக்கவில்லை. Pastor should always have somebody trained under them. ஒரு திருச்சபையின் போதகர் எப்பொழுதும் தனக்கு கீழே யாரையாவது ஒருவரை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். What happens if something happens to you or you get sick? உங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சு, ஒரு வியாதியே வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? You cannot come to church that Sunday morning. அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில உங்களால சபைக்கு வர முடியாம போயிருச்சுன்னா Then who is going to preach in spite of you? உங்களுக்கு பதிலா சபையில யாருங்க பிரசங்கம் பண்ணுவாங்க? So you won't get stranded. அங்க நீங்க தேங்கி விடக்கூடிய ஒரு நிலை வராதல்லவா? So when you have people behind you, ஆகவே உங்களுக்கு பின்னால பக்கபலமா யாராவது இருந்தா and they will be able to take over. உங்க பொறுப்பை அவங்க எடுத்து செயல்படுவாங்க இல்லையா? Hallelujah. ஹல்லேலூயா. And your load will get more lighter. அப்பொழுது உங்களுடைய பார சுமை லேசாகி விடும். And you can do more for God. தேவனுக்காக நீ இன்னும் நிறைய செய்ய And முடியுமே. you can save your health too. உங்களுடைய சுகத்தை நீங்க பேணி காக்க முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. During a World War II, இரண்டாம் உலகப் போரின் போது there was a church building. ஒரு திருச்சபை கட்டடம் இருந்தது. It was destroyed in the war. அது போரினால் அழிக்கப்பட்டு விட்டது. And after the bombing, the members surveyed the church அந்த குண்டு விழுந்த பின்பு திருச்சபையின் அங்கத்தினர்கள் உயிரோடு இருந்தாங்க இல்லையா? to see what they wanted to see what the damage happened to the church. அந்த சபைக்கு என்னென்னலாம் சேதம் அடைஞ்சிருக்குன்னு அந்த அங்கத்தினர் போய் பார்க்க விரும்பினார்கள். They were very pleased to see that the statue of Christ with outstretched hands was still standing. இருக்கரமும் விரித்தவராய் நிறுத்தப்பட்டிருந்த கிறிஸ்துவின் சிலை எந்த பாதிப்புமில்லாமல் அப்படியே அங்க நின்று கொண்டிருப்பதை பார்த்தவர்கள் The சந்தோஷப்பட்டாங்க. statue was sculpted a long time ago by a great artist. ஒரு மிகப்பெரிய சிற்பி இந்த ஒரு சிலையை செதுக்கி இருந்தார். So these members started to take a closer look at the statue to assess the damage. ஆகவே என்னென்ன சேதம் என்ற விவரத்தை ஆய்வு செய்ய வந்தவர்கள் சிலைக்கு கிட்ட போய் ஆய்வு செய்து பார்த்தார்கள். And people discovered மக்கள் ஒன்றை கண்டுபிடித்தார்கள். both the hands of the Christ was shaved away with the bomb. The effects of the bomb. அந்த குண்டு விழுந்த பாதிப்பு நிமித்தம் கிறிஸ்துவின் சிலையினுடைய 2 கைகளும் துண்டிக்கப்பட்டிருப்பதை பார்த்தார்கள். So after some time, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்
a sculptor in the same city, அதே பட்டணத்தில் இருந்த ஒரு சிற்பி அவர்கள் he came and told the members of the church, வந்து சபை அங்கத்தினரிடம் சொன்னார், I want to do this and fix these hands. I want to give as a gift to the church. நான் அவருடைய 2 கைகளையும் செதுக்கி சபைக்கு பரிசாக கொடுக்க I விரும்புகிறேன். want to fix this statue. இந்த சிலையை நான் சீர்படுத்தி மீண்டும் சரிபடுத்தி விடுகிறேன். The church leaders refused. ஆனால் சபை தலைவர்கள் மறுத்து விட்டார்கள். And they said, சொன்னாங்க, we have seen this statue for a long time ரொம்ப நாளாவே இந்த சிலையை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோங்க. and we realize the damage, நாங்கள் அதை சேதப்பட்டதுன்னு உணர்றோம். but we see a meaning in that. ஆனால் இந்த சிலை உடைந்திருப்பதில் ஒரு அர்த்தம் எங்களுக்கு புரிகிறது. That's a powerful meaning. இதில் ஒரு சக்தி வாய்ந்த அர்த்தம் இருக்கிறது. And they said, we were all called to serve God நாம் with their hearts. நாம் எல்லாரும் தேவனுடைய வீட்டில் இணைந்து செயல்படும் பங்காளர்களாக Now the அழைக்கப்பட்டிருக்கிறோம். statue has no hands இப்பொழுது சிலைக்கு கை இல்லாம போயிருச்சனால and we are the hands of Christ. நாங்களே கிறிஸ்துவின் கரங்களாய் களப்பணி செய்ய வேண்டும். So whenever we see this statue, ஆகவே கை இல்லாத இந்த சிலையை நாங்க எப்ப பார்த்தாலும் always that remembers that we are the hands of Christ. நாங்களே கிறிஸ்துவின் கரங்களாய் இருக்கிறோம் என்ற உண்மை எப்பொழுது நாங்கள் நினைவு கூற And they முடிகிறது. told the sculptures, no, let this be. So This- this will be a reminder for us. இந்த சிலை எப்பொழுதும் எங்களுக்கு இது ஞாபகப்படுத்துதா இருக்கும்படி அப்படியே இருக்கட்டும் என்று சிற்பியிடம் சொல்லிவிட்டார்கள். My dear brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரிகளே, we are the hands and feet of Jesus. நாமே இயேசு கிறிஸ்துவின் திருக்கரங்களாய் பாதங்களாய் வலம் வருகிறோம். We don't need the title. நமக்கு பட்டங்கள் வேண்டியதில்லை. I'm not against, but don't mistake me. Whoever has a title, I'm not condemning you. யார் எந்த சிறப்பு பட்டத்துக்குரியவராக இருந்தாலும் என்னை தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். நான் உங்களுக்கு எதிராக இல்லை, உங்களை நான் குற்றப்படுத்தவில்லை. I want you to have the titles, பட்டங்கள் இருப்பது நல்லதுதான். but I'm just telling the meaning. ஆனால் அதனுடைய உண்மையான ஆவிக்குரிய அர்த்தத்தை எடுத்து சொல்கிறேன், அவ்வளவுதான். We are called the servants of God. நாம் தேவ ஊழியர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். And when we die, நாம் மரிக்கும் போது we have to die as a servant of God. தேவ ஊழியராகத்தான் மரிக்க வேண்டும். You know, world remembers so many great people. உலகம் எத்தனையோ மாபெரும் மனிதர்களை நினைவு கூறுகிறது அல்லவா? Say Mother Teresa, அன்னை தெரேசாவை எடுத்துக்கொள்வோம், Billy Graham, பில்லி கிரஹாம் அவர்களை எடுப்போம், William Carey, வில்லியம் கேரி, Ragland. ராகுலாந்து. Do we call them as apostle, அவரை அப்போஸ்தலர்னு சொல்றோமா, doctor? மருத்துவர்னு சொல்றோமா, I mean like a bishop? ஒரு பேராயர்னு சொல்றோமா? No. இல்லையே. We call them as a missionary. அவர்களை அருட்பணியாளர்களாய் அழைக்கிறோம். We call them as the servants of God. தேவ ஊழியர்கள் என்று அவர்களை அழைக்கிறோம். And that is what I want to be when I die too. ஒருவேளை நான் கர்த்தருடைய வருகைக்கு முன்பு அப்படி இருக்குமானால் அப்படித்தான் அழைக்கப்பட I want the விரும்புகிறேன். world to remember me as a servant of ஒரு God. தேவனுடைய ஊழியக்காரன் என்றே உலகம் என்னை நினைவு கூற வேண்டும். That's why in Bible we see அதனால் தான் வேதத்தில் படிக்கிறோம், in David, தாவீது he served God's purpose தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி and he died. மரித்தார். Such a big king of Israel. இஸ்ரவேலின் மகாராஜாவாய் வலம் வந்தவர். He said, I served God's purpose and I died. நான் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஊழியராய் மரிக்கிறேன் என்றார். He didn't say I was one of the greatest king that I'm going to die. He didn't have a big epitaph. இஸ்ரவேலிலே மகாராஜாவாய் நான் மரிக்கிறேன் என்று அவர் அதற்கு பட்டமை ஏற்றுக்கொள்ளவில்லையே. He just died as a servant of God. ஒரு தேவ ஊழியனாய் மரித்தார். As a pastor, that has to be our testimony. ஒரு போதகராய் இருக்கிற நம்முடைய சாட்சி அப்படித்தான் இருக்க வேண்டும். People has to know you are the servant of God. நீங்கள் தேவனுடைய ஊழியர் தான் என்று மக்கள் அறிந்திருக்க வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. Let's all stand up. எழுந்து நிற்போமா? Thank you Jesus. நன்றி இயேசுவே. ஜெபம் பண்ண போறோம். அதுக்கு முன்னால நான் ஒரு கதையும் சொல்ல போறேன். T.L. Osborne உடைய biography God helped me write in for my dissertation. என்னுடைய ஆய்வு கட்டுரைக்காக T.L. Osborne அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுத ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். He came to India when he was 18 years old to become a missionary. 18 வயதாக இருக்கும் பொழுது ஒரு மிஷனரி ஆக வேண்டும் என்று இந்தியாவுக்கு வந்தாராம். When he came, he didn't know how to relate to Hindus and Muslims. அவர் வந்த பொழுது இந்த தேசத்து இந்த இந்து மக்கள் முஸ்லிம்களோடு எப்படி பேசுறது தெரியல அவங்களுக்கு. He had so many challenges, he had to go back to America. பல்வேறு சவால்கள், ஆகவே அமெரிக்காவுக்கு திரும்பி போக வேண்டியதாகிவிட்டது. But one day he heard a message of a lady called Heidi Hammond. ஒரு நாள் லேடி ஹேமன் என்களுடைய செய்தி அவர்கள் கேட்டார்கள். And she preached like this. அந்த அம்மா இப்படி பிரசங்கித்தார்கள். She said, if you see Jesus, நீங்கள் இயேசுவை தரிசித்தால் you will never be the same. ஒருபோதும் பழைய ஆளாய் இருக்க மாட்டீர்கள். He came back home வீட்டுக்கு திரும்பி வந்தார். and he began to close the room அறையை பூட்டினார். and he began to pray. ஜெபிக்க ஆரம்பித்தார். Lord, I want to know you. ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேண்டும். Lord, I want to see you. உம்மை நான் தரிசிக்க I வேண்டும். want to take the gospel to the ends of the world. பூமியின் கடையாந்தரங்களுக்கு சுவிசேஷத்தை நான் கொண்டு போக Show வேண்டும். me your glory, Lord. உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும் ஆண்டவரே.
ஆண்டவரே. After 3 days of praying, 3 நாட்கள் ஜெபித்த பின்பு the next day, அடுத்த நாளில் 7 o'clock in the morning, அதிகாலை 7 மணிக்கு Jesus walked into the bedroom of T.L. Osborne. T.L. Osborne அவருடைய படுக்கறைக்குள் இயேசு நடந்து வந்தார். For 3 hours he began to look at the face of Jesus. 3 மணி நேரங்களுக்கு நேசரின் திருமுகத்தை பார்த்து கொண்டே இருந்தார். He began to cry and cry and cry. அந்த முகத்தை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டே இருந்தார். He said, and the burden for souls came into his heart. ஆத்தும பாரம் அவருடைய இருதயத்துக்குள் ஆட்கொண்டதாம். After 3 hours, 3 மணி நேரங்களுக்கு பின்பு he came outside that room. அந்த அறையை விட்டு வெளியே வந்தார். And his wife looked at him and said to him, அவருடைய மனைவி அவர்களை பார்த்து சொன்னார்கள், I have a new husband. எனக்கு ஒரு புதிய புருஷன் கிடைத்திருக்கிறார். If you see Jesus, நீங்கள் இயேசுவை பார்த்து you will விட்டால் never be the same. நீங்கள் அதற்கு பின்பு பழைய ஆளா இருக்க மாட்டீர்கள். One touch of the hem of his garment, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் ஒரு தொடுதல், one word from the master. எஜமானுடைய திருவாயிலிருந்து பிறக்கும் ஒரு வார்த்தை போதும். As we are looking at all the challenges of the COVID, அந்த கோவிட் தொற்று கிருமியின் சவால்களை எல்லாம் பார்க்கும்போது the world is presenting so many challenges. உலகம் எண்ணிறந்த சவால்களை தங்கள் எதிர் நோக்கி காத்து வந்தார்கள். God is asking us to touch the hem of his garment. இந்த உலகம் கர்த்தரோ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்படி We கேட்கிறார். cannot move forward without a touch from Jesus. இயேசுவிடமிருந்து தொடுதல் இல்லை என்றால் ஒரு அடி முன்னேற முடியாது. You and I are here alive today இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் because there is only something you can give to this world. இந்த உலகத்துக்கு நீங்கள் மாத்திரமே கொடுக்கக்கூடிய ஒன்று உங்களுக்குள் இருக்கிறபடியால் தான் God has a purpose for your life. தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை The வைத்திருக்கிறார். world is getting ready for a revival like never before. இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுப்புதலுக்கு உலகம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. God needs you. தேவனுக்கு நீங்கள் God வேண்டும். needs me. தேவனுக்கு நான் தேவை. Let us come into the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்குள் ஒப்பு கொடுத்து And விடுவோம். let us, like Moses, ask God this morning, மோசேயை போல இந்த காலை நேரம் நாம் தேவனிடத்தில் கேட்போமே, show me your glory, Lord. உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும் Lord, ஆண்டவரே. if I have found favor in your sight, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் teach me your ways, O God. உம்முடைய வழிகள் எனக்கு போதியும் Give ஆண்டவரே. me an open heaven in my life. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மலையின் அனுபவத்தை தாரும். And give me a manifest presence in my life. என் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் பிரசன்னத்தை தாரும். And God was so pleased with the request of Moses. மோசேயிடமிருந்து வந்த வேண்டுதல் தேவனை பிரியப்படுத்தி விட்டது. And God said to Moses, தேவன் மோசேயிடம் my சொன்னார், presence will go before you என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும். and I will give you rest. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். May that be a prayer this morning. இதை இந்த நேரம் உங்கள் ஜெபமாக்கி விடுங்கள். Lord, if your presence does not go, ஆண்டவரே உம்முடைய சமூகம் செல்லாமற் போனால் then I am not going. நான் புறப்பட மாட்டேன். I want to touch you today, Lord. நான் இன்றைக்கு அதை அனுபவிக்க I வேண்டும். want to be a world changer. நான் உலகத்தை அசைக்க